ஏன்பா நான் யாரு? சரோவுக்கு எனக்கும் என்ன உறவு? மாணிக்கத்தை அவ கட்டிக்கிட்ட பிறகுதான் எனக்கு அவளுக்கு இந்த பழக்கமே. அவங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுக்கிட்டு எனக்கும் தீபாவளிக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கான். இத்தனை வருஷமா என் வீட்டுல குடியிருந்தாங்களே இந்த மாணிக்கமும் ராசமும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா? இந்த சரவு மட்டும் எதுக்கு வாங்கி கொடுத்தா? அவளுடைய நல்ல மனசு. என் மேலேயே இவ்வளவு பிரியம் வச்சிருக்காளே, கூட பிறந்த உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருப்பா. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே ரெண்டு பேரும். அப்புறம் சுரையம் நடந்துக்குச்சு எல்லாம் இந்த மாணிக்கம் மேலாதான். எல்லார் மேலயும் நல்ல அபிப்பிராயம் இல்லாம ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் புத்தி மாறி இருக்கு. மாணிக்கம் மாறிட்டானா? என்ன பாட்டி சொல்றிய? ஆமாப்பா, இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்கான். என்னமோ உங்க ரெண்டு பேரும் மேலயும் மஞ்சத்தை வச்சுக்கிட்டு சாராவோ உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அதனாலதான் சாரா உங்க கூட பேசல. அவர் சொன்ன உடனே இவ கேட்டமாக்கும். ஆமாம்மா, வேற என்ன பண்ண முடியும்? மாமனார் வீட்டுக்கு வரான், மாமனாரோட சந்தோஷமா தான் பேசுறான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை சரவம் எதிர்த்தான்னா மொத்தத்திலேயுமே பிரச்சனை பண்ணிடுவான். அதனாலதான் அவ பணிஞ்சு போறா. வேற என்னம்மா செய்வா? பாட்டி சொல்றதும் சரிதான். சரோ பாவம் தான். அதனாலதான் அவ உங்ககிட்ட பேசாம இருக்கிறாளே ஒழிய அவ மனசெல்லாம் வெந்து நொந்து போய் கண்ணை கசக்கிக்கிட்டு தான்ப்பா இருக்கா. அதனாலதான்ப்பா சொல்றேன், இந்த வீராப்பு வினயமெல்லாம் விட்டு தள்ளிட்டு அவ நிலைமையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தானம், சரவை போய் நீ கோபிச்சுக்கலாமா? நான் சொல்றேன், எல்லாம் நாளடைவுல எல்லாமே சரியா போயிடும். பாட்டி, நீ அவசரப்பட்டு எடுத்த முடிவுல சரவுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை தெரியுமா? நல்லது கெட்ட எதுவுமே புரியாத பொண்ணா இருக்கிற என்ன பொண்ணு நீ போ. தப்புதான் பாட்டி, தப்புதான். சின்ன வயசுல கூட நானும் தனமும் விளையாட்டுக்கு கூட சண்டை போட்டுக்க மாட்டான் அப்படின்னு சரோ என்கிட்ட போலாம்பி தீர்த்துட்டா போயேன். பாட்டி இப்பாச்சும் புரிஞ்சுங்க தனத்தோட அவசர புத்திய. இந்த பார்த்தனம், நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு, போசு மூத்த மருமகன். என்னதான் உங்களுக்குள்ள தகராறுன்னு வந்தாலும் உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுக்கலாமா? பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போய் அங்க நீங்க போடுற போட்ல அந்த ராசமும் மாணிக்கமும் அசரணும் போயேன். அதான் பாட்டி, நான் கூட அதான் நினைச்சேன். சரோ மேல எந்த தப்பு இருக்காது. சரோ தங்கமானவ, அவ ஒரு நாள் கூட அலட்சியமா நடந்துக்க மாட்டா. அவசரப்பட்டு அவளை பத்தி தப்பா நினைக்க முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா இவதான் இன்னொரு தடவை சொல்லு. பாட்டி பாருங்க, அப்படியே மாத்தி பேசுறா. பாத்தீங்களா? இதெல்லாம் நம்பி அக்கா தான் நம்பவே முடியாது பாட்டி. என்ன சரோ, சுடு தண்ணி போடுனா புகை போட்டுட்டு இருக்கீங்க? ஏமாமா, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறத நினைப்பா. எங்க உங்க சாமர்த்தியத்தை அடுப்புல வந்து காட்டுங்க பாக்கலாம். பதிலுக்கு பதில் மட்டும் பேசுறது நல்லா கத்து வச்சிருக்கேன். உலகத்துல ரொம்ப ஈஸியான அடுப்படி வேலைன்னா இந்த சுடு தண்ணி போடுறதுதான். அது சரியா தெரியல. வாய் மட்டும் இந்த காதுல இந்த காது வரைக்கும் இருக்கு. ஏங்க பாவம், அவளே அடுப்பு பத்தலன்னு சிரமப்பட்டுட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்து கிண்டல் பண்றது ரொம்ப சுலபங்க. அந்தந்த வேலையை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். ஏன் சரோ, நீலா இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கா சொல்லு? மார்க்கெட்ல வாழைக்காயை பழுக்க வைக்கிறதுக்கு புகை மூட்டம் போட்டு ஊதுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஏங்க அவளோட கண்ணை பாருங்க, பாவம். இந்த புகையால செவந்திருக்கு, கலங்குது பாவம். ஆமா, உன் தங்கச்சி கண்ணு எது கலங்குச்சு யாருக்கு தெரியும்? எதையாவது நினைச்சு கூட கண்ணுல தண்ணி வந்திருக்கலாம் இல்லையா? என்ன உளறீங்க? இல்ல, என்ன இது நம்ம அக்கா நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்க நினைச்சு கூட ஃபீல் பண்ணிருக்கலாம் இல்லையா? லீலா, இன்னுமா பத்தல? இவருக்கு சீக்கிரமா வெந்நீர் போட்டு கொடுத்தா தொந்தரவு இல்லாம இருக்கும். நாளைக்கு பொழுது விடியறதுக்கு முன்னாடி செல்வம் வந்துருவான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கல? பத்துக்கிச்சு. இனிமே நல்லா நிதானமா எரியும். பாரேன், லீலா முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. லீலா, சரோ, நான் போறேன்னு சொல்லிட்டு இங்க போலியா? அவ்வளவுதான் போ. லீலா, என்னக்கா? லீலா, என்ன லீலா, நல்லா தானே இருந்த? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. யார் என்ன சொன்னாங்க? உனக்கு கண்ணு எங்க இருக்கு? ஏங்கா அப்போல இருந்து அடுப்பு எரியலன்னு நான் மல்லு கட்டிட்டு இருக்கேன். என்னமோ பஞ்சாயத்து தலைவர் மாதிரி விசாரிக்க. என்னடி ஓவரா பேசுற? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லேனே. சரி சரி, மாமா பசிக்குதே, வந்து சாப்பாடு எடுத்து போய் வா. கொஞ்சம் இருக்க, பார்த்து சொல்றேன். என்னது பார்த்து சொல்றியா? போனவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களாக்கும்? அப்படி யார் நினைச்சா? நினைச்சிருந்தா இல்ல, ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா அந்த முடிவை இப்ப மாத்திக்குங்க. இது எங்க அப்பா வீடு, எனக்கு இங்க உரிமை இருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க. என்ன
என்ன போஸ் மாமா, வீட்ல இருந்த சரக்கு எடுத்து தானே உனக்கு ஏதாவது ஊத்தி கொடுத்துட்டீங்களா? ஏய், லீலா. இப்படி உளருது. ஏய் என்னடி உளறன்னு பேசுற? வா வா வந்து சாப்பாடு எடுத்து வை. தாயே, இதோ வந்துட்டேன். என்னமோ பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளுற. என்னாச்சு உனக்கு? இது இந்த பயம் இருக்கணும். ஏய் இந்த வீட்ல நான் தான் மூத்த பொண்ணு, அப்புறம் தான் மத்ததுங்கெல்லாம். வா வா நடைய கட்டு. பாத்தியா? உங்க அக்கா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இதான் இந்த போஸ் கிட்ட இருக்கிற இந்த திமிரெல்லாம் இவளுக்கும் வந்திருக்கு. தடால் படால் பேசிட்டு போறா. அவ ஏதோ பேசிட்டு போறா, நீங்க எதுக்கு? என்ன சொல்ற, புரியாத மாதிரி பேசுற? அவ பேசினதெல்லாம் சாதாரண பேச்சா? என்ன பார்த்து ஜாடையா பேசின மாதிரி தான். திமிரு கையில காலனா இல்ல, ஆனா திமிரு மட்டும் ஏகப்பட்டது வச்சிருக்கா. போஸ் மாதிரி தான் இந்த திமிரெல்லாம் இவகிட்ட தாவி இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துதான் இந்த சகவாசமே வேண்டான்னு சொன்னேன் நானு. நமக்கு பிடிக்கல, அதான் நாகரிகமா ஒதுங்கிட்டோம். அவ ஏதோ பேசிட்டு போறா, போட்டோம். சாம்பார் நல்லா இருக்கு. அதென்ன கொத்தமல்லி சட்னியா? கொஞ்சம் வயதாயி. ஆட்டம் நல்லா ருசிச்சு சாப்பிடு. இந்தா நிர்மலா, என்ன இது என்னமோ கோழி காரண மாதிரி கலரிக்கிட்டு இருக்கிய? வயசு பொண்ணா லட்சணமா காணமே. இந்த தோசையை தின்னுட்டு இன்னும் 2 தோசையை வாங்கி தின்னு. என்ன கேள்வி இது? என்னமோ முன்ன பின்ன தோசையே சாப்பிடாத மாதிரி பேசிட்டு இருக்க. ராசம், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதே. நீயும் நானும் வயசானவங்க, நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி கம்மி ஆகும். இவளுக்கு என்ன வயசு பொண்ணு இல்லையா? இதையும் தின்னுபிட்டு நீ கிடைக்கிறீங்க வாங்கி தின்னாத்தானே நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி நாய் 2 புள்ள குட்டிகளை பெற முடியும். அதுக்காக சொல்ல வந்துட்டியம்மா. விஜய் போய் பால்காரனை வர சொன்னேன்னு சொல்லு. சரிப்பா. வாங்க மாமா. ஏய். சும்மா இருங்க. இதுல உட்காருங்க. ஏய், நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னத்துக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவுவீங்களா? ஆமா. ஒரேடியா கழுவிக்கலாம். உட்காருங்க. அட உட்காருங்கண்ணே. நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அவங்க உங்க டயத்துக்கு சாப்பிடுறாங்களே, நீங்களும் சாப்பிடுங்க. நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. அப்ப நான் என்னத்துக்கு? அட கூச்சப்படாம சாப்பிடுங்க. யார பார்த்து ஒண்ணும் பயப்பட வேண்டாம், இது நம்ம வீடுன்னு. அட சாப்பிடுங்க. ஏய், என்ன சாம்பார் குளம் மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்க? சும்மா சாப்பிடுங்க. லட்டு சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிடாதீங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா தானே மத்தவங்க மாதிரி உடம்பு சும்மா கின்னு இருக்கும். யாரும் சாப்பிடும்போது நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன தோசை சுட்டுருக்கா? வர வரேன்னு எண்ணெயே இல்ல, இருங்க கேட்டு வந்துடுறேன். நல்லா தானே இருக்கு. அட சும்மா இருங்க, என்ன நல்லா இருக்கு? ஏ லீலா, தோசை சுடுறதா சொல்றேன், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சுடக்கூடாது? தல என்னத்த தோசை சுடுறியோ கஞ்ச பிசினாரி. என்ன கஞ்சத்தோ எண்ணெய் ஊத்துறதுல? செய்யறத ஒழுங்கா செய்யணும். கனோக்கா சூப்பரா தோசை சுடுற. 2 தோசை சுட்டு கொடுத்து பேசுவீங்கடி பேசுவீங்க. நேரம் தான் இரு, வந்து வச்சுக்கிறேன். ஏய், என்னாச்சு? இந்தாங்க மாமா, நல்லா எண்ணெய் ஊத்தி முறுமுறுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நிறைய கேளுங்க மாமா, இன்னும் சுட்டு கொண்டு வரேன். வயித்தோட எந்திரிச்சிடாதீங்க. பாத்தியாங்க தானே என்ன அட்டகாசம் பண்றான்னு? அப்ப என்னமோ யார பத்தியும் கவலைப்படாத மாதிரி முறைச்சிட்டு போனா, இப்ப தனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு காமிக்கிறதுக்காக என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? பரவாயில்லப்பா, நம்ம தானே. என்ன இப்படி பேசுற? வயசுக்கு தகுந்த விவேகம் வேணாம்? இவன் நாளைக்கு ஒரு குழந்தைக்கு தயாராக போறா. இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை மாதிரி வெள்ளந்தி இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானேப்பா. இந்த மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத மனசு யாருக்காவது இருக்குமா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்க முதல்ல சாப்பிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். என்னப்பா இது? நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். வாங்க, நான் பரிமாறுறேன். எப்படிமா நான் சாப்பிடுமோ அவளை தலை தவிட்டி கிட்ட வந்து நிப்பாரா? நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல துண்டை கொண்டு கொடுப்போம். சரி, நான் மாப்பிள்ளையோட சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. தோசை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போய் சோறு கொண்டு வரேன். போதுண்டி. அட லட்டு சாப்பிடுங்க மாமா. என்ன நீங்க? சாம்பார் ஊத்திக்கிங்க. என்ன பவானி, வெடிகிடிலாம் பிரமாதப்படுது? ஆமா மாமா, இன்னும் பையில கூட நிறைய இருக்கு. ஏது? எல்லாம் மாணிக்க மாமா வாங்கிட்டு வந்ததுதான். என்ன சூப்பரா வெடிக்குது தெரியுமா? அட மாமா, நீங்க வாங்கிட்டு வந்த பட்டாசுலாம் மறந்து போய் வீட்டுல வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றது? என்ன சொல்ற நீ? அக்கா, உங்க வீட்ல கூட பட்டாசு வாங்கி வச்சிருக்கீங்களா? பின்ன மாமா பத்தி உனக்கு தெரியாதா? 7 ஊருக்கு கேக்குற மாதிரி இவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் அதெல்லாம் வெடிக்கணும். இத பாருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பட்டாசுல போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். தனோ, தனோ, என்ன மாமா? நீ பாட்டுக்கு நம்ம பட்டாசு.
பட்டாசு கிட்டாசுன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்க? எங்க இருக்கு? எல்லா விஷயமா தான் சொன்னேன். சரோ வீட்டுக்கார அவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. நாம ஒண்ணுமே கொடுக்கலன்னா அசிங்க தானே. அதான் போய் பட்டாசு வாங்கிட்டு வாங்க. பவானி கொடுக்கணும். நீங்க காசா கரியாக்குறீன்னு என்ன திட்டுவ. இப்ப நீ நிஜமாவே காசா கரியாக்க சொல்ற. இது நமக்கு கௌரவ பிரச்சனை. அவங்க முன்னாடி நம்ம இழைச்சவங்க எல்லாம் காட்டணும்ல. அதெல்லாம் சரிதான். இருந்த காசுக்கு தான் அந்த சேலை சாமான் செட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வெடி வாங்குறதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன். ஆ. நீங்க என்ன பண்றீங்க? அடுப்பாங்கரையில பருப்பு டப்பால காசு போட்டு வச்சிருக்கேன். நீங்க உடனே அதை எடுத்துட்டு போய் பட்டாசு வாங்கிட்டு வாங்க. அது சரி. வீம்புக்கு காசை கரியாக்க சொல்ற. என்னமோ போ. என்ன தானோ அக்கா, உன் வீட்டுக்காரருக்கு எல்லா பணிவிடையும் முடிச்சிட்டே போல இருக்கு. 7 தோசை சாப்பிட வச்சு அனுப்பியிருக்க. என்னடி நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பலகாரெல்லாம் நிறைய சுட வேண்டி இருக்கு. அப்பவே திடீர்னு காணாம போயிட்டேன். எங்கேயாவது போயிடாத, எனக்கு ஒத்தாசையாரு. நான் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி இல்ல. பழசெல்லாம் நான் மறக்கறவே இல்ல. இது என் வீடுடி. எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவன் நான். என் வீட்டு வேலை செய்ய நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? போ போய் உன் வேலையை பாரு போ. என்ன நீ எனக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? சாமி ஏதாவது புந்துச்சா? சாமியும் இல்ல பிசாசும் இல்ல. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். போ. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல சரோ, எனக்கு பசிக்கல. என்னங்க நீங்க சாப்பிடாம படுக்க போறீங்களா? இல்ல, இந்த ஸ்வீட்டு பழம்லாம் சாப்பிட்டதுல பசி போயிடுச்சு. சரி வாங்க. என்ன சரோ, என்ன தானோ இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப தப்பு தப்பா பேசுறா? சண்டைக்கு வர மாதிரியே பேசிட்டு இருக்கா. சரி நீ அமைதியா இரு. அவகிட்ட எதுவும் பேச்சு கொடுத்துறாத. அந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை? ஆமாங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யாரையும் சாடுற மாதிரில இருக்கு. நான் அனாவசியமா யார் பேச்சுக்கும் போக மாட்டேன். ஆனா அவ கோவம் வர மாதிரி ஏதாவது பேசினானா அப்ப நான் அவளை சும்மா விட மாட்டேன். நீ சும்மா இரு. எதுக்கு தனத்துக்கிட்ட நீ பேச்சு கொடுக்கணும்? போ, லீலாக்கு ஒத்தாசியாரு போ. என்ன என்ன உனக்கு மட்டும் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியாதா? நான் நடிச்சு உங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் எப்படி ஏமாத்திட்ட பாத்தியா? பின்னிட்டேமா. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? நானும் தான் ஆடி போயிட்டேன் தெரியுமா? நீ என்கிட்ட பேசலன்னு ஒண்ணு நான் எப்படி எல்லாம் தவிச்சு போயிட்டேன். தனு தனு என்ன மன்னிச்சிடு. நான் உன் மனசு புண்படுற மாதிரி பண்ணிட்டேன்ல. சேச்சே, உன் மேல எந்த தப்பும் இல்ல சரோ. நான் தான் ஒரு பைத்தியக்காரி. இத்தனை வருஷம் உன் கூட பழகி எனக்கு ஒரு சின்ன விவரம் கூட புரியலையே. நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமேனு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் ஆயிட்டம் பாத்தியா? சரி விடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ? இல்ல சரோ, என்ன மாதிரி ஒரு லூஸ் இருக்க முடியுமா? நீ எப்படிப்பட்ட பொண்ணு? எந்த சந்தர்ப்பத்திலையாவது நீ என்ன கோச்சு பேசிருக்கியா? இல்ல முகம் சொல்லிச்சிருக்கியா? அப்படிப்பட்ட பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நான் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்துருக்க வேணாம்? தனு, நீ என் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் தான். அவசரம். அதான் நீ என்கிட்ட பேசலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. அது தவிர வேற எதுவுமே இல்ல. ஏன் சரோ, நாம 2 பேரும் பேசிக்க மாட்டோம்னா கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்போமா? இப்படிதான் கனவுல நினைக்காதது சமயத்துல நிஜ வாழ்க்கையிலேயே நடக்குது. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் பழகி இருக்கோம். சின்ன வயசுல இருந்து விளையாட்டு கூட நாம சண்டை போட்டு பேசாம இருந்ததே கிடையாது. நம்மள எப்படி சார் இன்னொருத்தவங்க பேச வேண்டாம் சொல்றது? சொல்றாங்களே தானோ, சொல்றாங்க. நீ வெளிப்படையாவே கோவப்படுற, நான் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிறேன். எனக்கு மனசு கொதிக்குது சரோ. இப்பவே உன் தோள் மேல கைய போட்டு நேரா உன் புருஷன் முன்னாடி போய் நாங்க இப்படித்தான் பேசுவோம், என்ன பண்ணணும்ங்கறீங்க அப்படின்னு கேட்கலாமா தோணுது. கோபிக்கிற நிலைமையிலேயே நாம இருக்கோம். 5 பேரும் பொண்ணா பிறந்துட்டோம். அதுவும் நம்ம அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்துட்டோம். நாம நினைக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியாது. என்னால இது பொறுத்துக்க முடியல சரோ. ஒன்னா பிறந்து வளர்ந்து ஒன்னா சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமா இருந்த நம்மள இந்த பந்தம் ஆட்டி வைக்குதே, இல்ல இந்த பாழ பொண்ண கல்யாணத்தினால தானே? பேசாம நம்ம எப்பவும் போல இந்த வீட்டுல சிரிச்சு விளையாடி சந்தோஷமா ஓடி ஆடி சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம். இந்த
மாதிரி தொந்தரவு எல்லாம் இருந்திருக்காது. கல்யாணத்தை பண்ணி நம்ம என்னத்தை கண்டோம் இல்ல என்னத்தை கண்டோன்னு ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தினம் ஒரு காரணத்தை சொல்லி அழறதுதான் மிச்சம். சரி விடு தனு, இதெல்லாம் நினைச்சு நீ அழாத.